ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஆர்எஸ் ஃபுட்ஸில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இலைகள் பிடுங்கி இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக காய வைக்கிறோம். இப்போ ஆடி மாதம் பிறக்க போகுது, காற்று அதிகமாக இருக்கிறதுனால இலையெல்லாம் வந்து காற்றுல அப்படியே பறக்குது. வீட்டுக்குள்ளே காய வச்சாலும் வெளியில் காய வச்சாலும் அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த பூண்டுலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சாக்கு வலை, இந்த சாக்குக்குள்ளே இந்த இலையை போட்டு நம்ம ஒரு 3 நாள் காய வச்சுருக்கோம். முருங்கை இலையை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவுட்புட் வாங்க. இந்த சாக்கில் போட்டு நாங்கள் காய வச்சுருந்தோம். அப்படியே பச்சை கலர் மாறாமல் அழகாக இந்த முருங்கையில் வந்து காஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு. இப்படி கையில் நொறுங்குனா நமக்கு நொறுங்குற அளவுக்கு நம்ம இதை காய வச்சிட்டோம். இப்படியே தான் நம்ம இதை அப்படியே பரத்தி போட்டு காய வச்சோன்னா காஞ்சிருது நல்லா. இந்த வலையில் போட்டு காற்றுல பறக்கலை, முடி தூசி இந்த மாதிரி அதெல்லாம் போகலை. உள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். இடம் இல்லாதவங்க, காய வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க, அந்த மாதிரி சின்ன இடம் தான் இருக்குன்றவங்க இந்த மாதிரி வலையில் போட்டு கழுவி நல்லா தண்ணியை ஃபுல்லு வடிச்சிட்டு இந்த மாதிரி வலையில் போட்டு வீட்டில் ஒரு ஓரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பரத்தி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும். வலையில் போட்ட முருங்கைக்கீரை வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச முருங்கைக்கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி வாளியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம இட்லி பொடி, சாதப்பொடி இதெல்லாம் அரைக்கும்போது யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே நான் அந்த வீட்டுக்குள்ளே தான் காய வைப்பேன். அது காய வச்சா என்ன ஆகுதுன்னா, சில நேரம் தூசி இந்த மாதிரி முடி இந்த ஐட்டம்லாம் வந்து அந்த கீரைகளில் பட்டுருது. அதுக்காக தான் இந்த வலையில் போட்டு வைக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்லாவே காஞ்சிருது. நம்ம ஒரு எங்களுக்குள்ளே இடம் இருக்கோ அந்த இடத்துல இந்த வலைக்குள்ளே போட்டு பருத்தி வச்சிட்டோன்னா அது காஞ்சிருது நல்லா. பாருங்கள், முருங்கைக்கீரையை காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்து கருவேப்பிலையை வந்து கழுவிட்டு உள்ளே போட்டிருக்கோம். பச்சை கீரை தான் உருவி நம்ம கழுவி தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம போட்டு இந்த சாக்கை மட்டும் இப்போ கட்டி விட்டுட்டு நம்ம காய வைக்கலாம். பாருங்கள் மக்களே, இப்படி இந்த மாதிரி வலையில் போட்டு நம்ம இந்த மாதிரி இந்த வலை சாக்குக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சல் இந்த இலையெல்லாம் காய வச்சோம்னாலே காஞ்சிரும். நமக்கு தண்ணி மட்டும் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வலையாக இருக்கு இல்லையா, இந்த இது இருந்துச்சுன்னா நம்ம எல்லா இலைகளையுமே காய வச்சுக்கலாம். தூசி மண் போகாது, நம்மளோட தலைமுடி பறந்து அதில் படாது. அதுக்கு தான் இந்த ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.